வணக்கம். பெண்கள் சுய இன்பம் பண்ணுறதுனால ஆபத்து எதுவும் உண்டா? ஆண்களை மாதிரியே பெண்களும் இந்த மாதிரி பண்ணுறதுனால தீமைகளை உங்களுக்கு எதுவும் வர்றதில்லை. ஆனால் ஆண்களை விட குறைவாக இருக்குது. கின்சே 1947 48களில் ஏராளமான ஆய்வுகள் பெண்கள்கிட்டையும் இதை பற்றி கேள்விகள் கேட்டிருந்தார். அந்த காலத்திலேயே 60லேருந்து 70% பெண்கள் சுய இன்பம் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. கின்சேயினுடைய புத்தகங்களில் இதெல்லாம் இருக்குது. கிளைட்டோரிஸ் தூண்டுறதன் மூலமாக இல்லை பல்வேறு வகைகளையும் அவங்க வித்தியாசமாக பண்ண முடியும். இதில் ஏதாவது தீங்கு இருக்கா? எந்த விதமான தீங்கும் இல்லை. இதுவும் இயல்பானது. சில நேரம் தையல் மிஷினை தைக்கும் போதே பல பேருக்கு கிளர்ச்சி அடையலாம். பல்வேறு வகையிலையும் அவங்களுக்கு ஆண்களுக்காவது ஆணுறுப்பு ஒரு பட்டன் மட்டும்தான். பெண்களுக்கு மல்டிப்புள் பிளேசஸ்லேருந்து தூண்டுதல்கள் பெற முடியும். அதனால் இதன் மூலம் எதுவும் தீங்கு இல்லை. அப்போது இதில் பாதுகாப்பாக பண்ண வேண்டியது என்னென்னா, ஆண்களும் பெண்களுமே கிளாஸு, இந்த காய்கறிகள் இந்த மாதிரி எதையும் பயன்படுத்த வேண்டாம். அப்படி கிளாஸ் உடஞ்சி போகிறதுக்கோ காய்கறிகள் உடஞ்சி போய் உள்ளே எடுக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு நீங்கள் எமர்ஜென்சியில் டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஆண்களும் ஒரு கிளாஸ் அல்லது ஒரு பொருளினுடைய அதை ஏதாவது மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா அது உடஞ்சி போய் சிக்கலில் மாட்டுறதுக்கு இருக்குது. இந்த மாதிரியான ஆபத்தான பொருட்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்க்கணும். மற்றபடி இது ஒரு இயல்பான விஷயம். இதை பற்றிய பெண்களுக்கு இன்னும் குற்ற உணர்வு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை பற்றி அவங்க யாரோடையும் பேசுகிறதுல சிரமங்கள் இருக்குது. பண்ணுங்க பண்ணாதீங்கன்றதெல்லாம் நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் இது ஒரு தவறான விஷயமோ இதனால் நோய்களோ பிரச்சனையோ வராது. சேஃபாக பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆபத்தான ரிஸ்க்கான விஷயங்களை பண்ணக்கூடாது. ஆண்கள் பல நேரங்களில் ரொம்ப ரிஸ்க்கான கேஸஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய டியூப்பு அந்த ஆணுறுப்பினுடைய சிறுநீர் வர்ற பாதையில் நுழைத்து கொண்டு பண்ணுறவங்க, அதே மாதிரி கம்பி ஆணுறுப்பில் சிறுநீர் வர்ற துவாரத்தில் விடுறவங்க, இந்த மாதிரியெல்லாம் வினோதமான கேசஸ் எல்லாம் அப்புறம் அதை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மோதிரத்தை ஆணுறுப்பினுடைய அடிபாகத்தில் மோதிரத்தை வைத்து அதுக்கப்புறம் அது எரெக்ஷனை விரைப்புத்தன்மையை உண்டு பண்ணி சுய இன்பம் பண்ண பிறகு ரத்தம் திரும்ப உள்ளே போகாது. மோதிரத்தில் போய் டைட்டாக கழுத்து இருக்கிற மாதிரி மாட்டிக்கும். ஸோ எமர்ஜென்சியாக அவங்க வர வேண்டியது இருக்கும். அப்புறம் அந்த மோதிரத்தை கட் பண்ணி எடுத்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு கட் பண்ணி எடுத்து அதை சரி பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான வினோதமான முறைகளில் பண்ண வேண்டாம். ஆபத்தான முறைகளும் இருக்கிறதுல நீங்கள் அப்புறம் அது ஒரு சர்ஜரி லெவலுக்கு கொண்டு போய் தான் சரி பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஆபத்து இல்லாத சேஃபான முறைகளில் பண்ணுவது இயல்பானது, எந்தவித தீங்கும் இல்லாதது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆபத்தான முறைகளை கண்டிப்பாக ஆண்களும் பெண்களுமே தவிர்க்க வேண்டும். வணக்கம்.